என்னும் எழுத்தும். Day 7, Activity 7A, Large Group Activity. Introducing words with digraphs CH, SH and WH. இந்த ஆக்டிவிட்டியும் 3 கிளாஸஸ்க்குமான ஒரு காமன் ஆக்டிவிட்டி தான். இந்த ஆக்டிவிட்டியை செய்கிறதுக்கு அனெக்சரில் கொடுத்துருக்க பிக்சர் கார்ட்ஸை ரெடி பண்ணிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ச் சவுண்ட் சொல்லி கொடுத்து அதற்கான லேபிள்டு பிக்சர் கார்ட்ஸை காண்பிச்சு அந்த பிக்சர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். தென் டீச்சர்ஸ் ஹேண்ட்புக்கில் கொடுத்துருக்க சாண்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இதே மாதிரி SH அண்ட் WH சவுண்ட்ஸ்க்கான வேர்ட்ஸையும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையும் போர்டில் டிஸ்பிளே பண்ணி வச்சுக்கணும். இதை நாம் ஸ்டூடெண்ட்ஸை டெய்லி ரீட் பண்ண வைக்கலாம். இப்போது ஸ்டூடெண்ட்ஸை அவங்கவங்க லெவலுக்கு ஏற்ற மாதிரி பேர்ஸில் உட்கார சொல்கிறோம். அரும்பு ஸ்டூடெண்ட்ஸ் வாலில் டிஸ்பிளே பண்ணியிருக்க வேர்ட்ஸை படிக்கணும். மொட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு வேர்டை பாயிண்ட் பண்ணி காண்பிச்சா அதை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்லணும். மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் 2 or 3 sentences சொல்லணும். Activity 7B, Small Group Activity. Reinforcing and reading words with digraphs. இந்த ஆக்டிவிட்டி கிளாஸஸ் 1, 2, 3 3 பேருக்குமான ஒரு காமன் ஆக்டிவிட்டி. போன ஆக்டிவிட்டியில் யூஸ் பண்ண பிக்சர் கார்ட்ஸ் கூடவே சென்டென்ஸ் கார்ட்ஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸை 3 குரூப்பாக பிரித்து ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு டயக்ராஃப் எழுதின கார்டை கொடுக்குறோம். பிக்சர் கார்ட்ஸை டேபிளில் வச்சுட்டு ஸ்டார்ட்னு சொன்ன உடனே ஒவ்வொரு குரூப்ல இருந்தும் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஓடி போய் டேபிளில் இருந்து அவங்க வச்சிருக்க டயக்ராஃப்கான பிக்சரை பிக் பண்ணணும். அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பிக்சர் கார்ட்ஸில் இருக்கிற வேர்ட்ஸை மட்டும் படித்தா போதும். மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரிப்ஸில் இருக்க சென்டென்சஸை படிக்கணும். மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸை சென்டென்சஸை படிக்க சொல்லிட்டு வேர் இஸ் த டார்ச், வாட் இஸ் இன் த ஷெல்ஃப், வாட் கலர் இஸ் த வீல், இந்த மாதிரியான கொஷின்ஸை அதற்கான பிக்சர் கார்ட்ஸை காண்பிச்சு கேட்டுட்டு அவங்கள ஆன்சர் சொல்ல என்கரேஜ் பண்ணுறோம். ஆக்டிவிட்டீஸை முடித்ததுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை அவங்கவுங்க ஒர்க் புக் அல்லது டெக்ஸ்ட் புக் எக்ஸசைசஸ் செய்ய கைட் பண்ணுறோம். Day 8, Activity 8A, Large Group Activity. Introducing he, she, they, it. இந்த ஆக்டிவிட்டி செய்கிறதுக்காக ஃபுட் ஐட்டம்ஸ்க்கான பிக்சர் கார்ட்ஸை ரெடி பண்ணிக்கிறோம். பென், டஸ்டர், கீ இந்த மாதிரி சில ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை நம்ம கையில் ஹோல்ட் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்டை கிளாஸ்க்கு காண்பிச்சு ஐ ஹாவ் அ பென், ஐ ஹாவ் அ டஸ்டர், ஐ ஹாவ் அ கீ அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை ஏதாவது ஒரு ஆப்ஜெக்டை அவங்க கையில் ஹோல்ட் பண்ண சொல்கிறோம். ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை காண்பிச்சு அவங்க கையில் என்ன வச்சுருக்காங்களோ அதை he has or she has யூஸ் பண்ணி சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், look at Rahim, he has a red water bottle. Look at Sheila, she has a yellow pencil. Then ஸ்டூடெண்ட்ஸை ஒரு சர்க்கிள் உட்கார வச்சுட்டு பிக்சர் கார்ட்ஸ் எல்லாத்தையும் மிடில் பிளேஸ் பண்ணுறோம். ஒரு பாலை பாஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு மியூசிக்கை ப்ளே பண்ணுறோம். மியூசிக்கை ஸ்டாப் பண்ண உடனே பால் எந்த ஸ்டூடெண்ட் கிட்ட இருக்கோ அந்த ஸ்டூடெண்ட்டை மிடில் வந்து ஏதாவது ஒரு பிக்சர் கார்டை எடுக்க சொல்கிறோம். அந்த ஸ்டூடெண்ட் அந்த பிக்சர் கார்டை கிளாஸ்க்கு காண்பிச்சப்புறம் ஹூ ஆர் யூ, வாட் டு யூ லைக், வாட் டஸ் இட் டேஸ்ட் லைக் அப்படின்னு கொஷின்ஸை கேட்கிறோம். அதற்கான ஆன்சர்ஸை அவங்க சொல்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுறோம். இப்போது கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஹூ இஸ் ஹீ ஆர் ஷீ, வாட் டஸ் he or she like, what does it taste like இப்படி கொஷின்ஸை கேட்டு he or she யூஸ் பண்ணி ஆன்சர் சொல்ல என்கரேஜ் பண்ணுறோம். இப்படி எல்லா பிக்சர் கார்ட்ஸையும் காண்பிச்சு he and she யூஸ் பண்ணி சென்டென்சஸ் மேக் பண்ண சொல்லித்தரோம். தென் 2 பால்ஸை பாஸ் பண்ணுறோம். மியூசிக் ஸ்டாப் பண்ணும்பொழுது
யார்கிட்ட பால் இருக்கோ அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு பிக்சர் கார்டை சூஸ் பண்ண சொல்றோம். அவங்க 2 பேரையும் we are friends, we like grapes, grapes are sweet or sour இப்படி சொல்ல பிராக்டிஸ் பண்ண சொல்றோம். இப்போ கிளாஸ்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து who are they, what do they like, what does it taste like இப்படி கேட்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் they are friends, they like grapes, grapes are sweet or sour இப்படி ஆன்சர் சொல்ல பிராக்டிஸ் பண்றோம். Activity 8B, small group activity reinforcing pronouns using the structure he has, she has, it has. நாம ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க லேபிள்டு பிக்சர் கார்ட்ஸை தான் இந்த ஆக்டிவிட்டிக்கு யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஆக்டிவிட்டியும் 1, 2, 3 3 கிளாஸஸ்க்குமான ஒரு காமன் ஆக்டிவிட்டி தான். ஏதாவது ஒரு ஸ்டூடெண்ட்டை சூஸ் பண்ணி அவங்க கிட்ட ஒரு பிக்சர் கார்டை கொடுக்குறோம். அவங்கள பாயிண்ட் பண்ணி கிளாஸை சில கொஷின்ஸ் கேட்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் டஸ் ரீட்டா ஹாவ் இப்படி நாம் கேட்கும் பொழுது ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வச்சிருக்க ஃபுட் ஐட்டமை நேம் பண்ணுவாங்க. தென் அந்த ஸ்டூடெண்ட்டை பாயிண்ட் பண்ணி திஸ் இஸ் ரீட்டா, ஷீ ஹேஸ் அ வாட்டர்மெலன், இட் இஸ் ஸ்வீட் அப்படின்னு சொல்கிறோம். மற்ற ஸ்டூடெண்ட்ஸை ரிப்பீட் பண்ணவும் சொல்கிறோம். இதே மாதிரி ஒரு பாயை கூப்பிட்டு அவர்கிட்டையும் ஒரு பிக்சர் கார்டை கொடுத்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸை ஹீ ஹேஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரை ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறோம். இப்போ மலர் லெவல் ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வாட் டஸ் ஹீ ஆர் ஷீ ஹாவ் அப்படின்னு கொஷின் பண்ண சொல்கிறோம். இதற்கு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணணும். தேவைப்பட்டா நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். இந்த ஹீ ஹேஸ் அண்ட் ஷீ ஹேஸுங்கிற ஸ்ட்ரக்சரை நம்ம டெய்லி கான்வர்சேஷனில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரோம். இந்த டேவோட கடைசியில் ஸ்பீக் ஃபார் அ மினிட் ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த டேக்கான ஆக்டிவிட்டீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒர்க் புக்கில் கொடுத்துருக்க எக்ஸசைசஸ் செய்ய ஹெல்ப் பண்ணுறோம். இட்ஸ் ஆர் டைம் அப்படிங்கிற ஒரு டேவும் இருக்குது. இந்த டேயில் நாம் ஆல்ரெடி முடிக்காமல் இருக்க ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் அதை கம்ப்ளீட் பண்ணுறோம். அல்லது ஸ்டூடெண்ட்ஸ் முடிக்காமல் இருக்க ஒர்க் ஷீட்ஸையும் கம்ப்ளீட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த டேவை ரெமிடியேஷனுக்காகவும் சப்ளிமெண்ட்ரி ரீடர்ஸ் படிக்கிறதுக்காகவும் ரைட்டிங் ப்ராக்டிஸ்க்காகவும் யூஸ் பண்ணலாம். நம்ம கிளாஸ் ரூமில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டேயை நாம் யூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் ஃபார் மாட்யூல் 1. தேங்க்யூ.